மனதோடு உறவாடும் படங்கள் பகுதியில இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2022 மோகன்லால், பிருத்திவிராஜ், மீனா, கல்யாணி பிரியதர்ஷனுடைய நடிப்புல பிருத்திவிராஜுடைய இயக்கத்துல வெளிவந்த ப்ரோ டேடி படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அப்படி என்ன ஸ்பெஷல், எதற்காக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம். பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்டான மோகன்லால் அவருடைய மனைவி மீனா தம்பதியுடைய ஒரே மகனான பிருத்திவிராஜ் பெங்களூர்ல ஒரு ஆட் ஏஜென்சில ஒரு ஆட் கம்பெனில கிரியேட்டிவ் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மோகன்லாலுடைய பால்ய நண்பர் லாலு அலெக்ஸ், இவருடைய மனைவி கனிகா, இந்த தம்பதிகளுடைய மகள் கல்யாணி பிரியதர்ஷன். இப்ப இந்த கல்யாணி பிரியதர்ஷனும் பிருத்திவிராஜும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும், சின்ன வயசுலயே ஒருத்தர் தெரிஞ்சிருந்தாலும், இங்கே அவங்க ஃபேமிலி கூட இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பழக்கம் இல்லாத மாதிரியே இருக்காங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் பெங்களூர்ல ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணி ஒரு 2 months பிரெக்னன்ட் அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயம் பிருத்திவிராஜுக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல பிருத்திவிராஜ் இருக்கும்போது திடீர்னு பிருத்திவிராஜுக்கு மோகன்லால் கிட்ட ஒரு போன், உடனடியாக நீ நைட்டே கிளம்பி கேரளாவுக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இவரும் ஒருவேளை நம்ம விஷயம் தான் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு பதறி போய் அங்க போய் பயத்தோட அங்க போய் அவங்க அப்பாவை பார்த்தா அங்க அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற நியூஸ் இதை விட ஷாக். என்ன அப்படின்னா, அங்க பிருத்திவிராஜுடைய அம்மா மீனா 2வது முறையாக கர்ப்பமாகி இருக்காங்க அப்படிங்கிறத தகவலை மோகன்லால் சொல்றாரு. சோ ஒரே குடும்பத்துல ஹீரோயின், அதாவது மருமகளும் கர்ப்பம், மாமியாரும் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கிற இந்த காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை காமெடியாக சொல்லப்படுறது தான் இந்த படத்தினுடைய ஒரு திரைக்கதை. மனித உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். அதை திரையில காட்டுறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனாலும் அது ரசிகர்கள் ரசிக்க முடியாது. அதே சமயம் ஒரு அழுத்தம் இல்லாம சொல்லிட்டாலும் அதோட அவங்களால கனெக்ட் ஆக முடியாது. ரொம்ப பெர்ஃபெக்டா சொல்லணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு விஷயம். அதை இந்த படத்துல ரொம்ப சரியாக சொல்லி செஞ்சிருக்காங்க. அதாவது அப்பா மகன், அப்புறம் நட்பு, காதல், இப்படின்னு எல்லா உறவுகளையும் ரொம்ப அழகாக, ரொம்ப சென்டிமெண்ட் பிழியாம, அதே சமயம் நகைச்சுவையோட அந்த உறவுகளுடைய ஆழத்தையும் அதனுடைய வலுவான பிணைப்புகளையும் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலம். இந்த படத்தை எதற்காக பார்க்கணும்னு கேட்டா அதுல முதற் காரணம் மோகன்லால். அவர் ஒருத்தருக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்க்கலாம். ஏன்னா இந்த பையன்கிட்ட அவங்க அம்மா கர்ப்பமாயிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த காட்சி, அந்த வெட்கப்படுற அந்த காட்சியாகட்டும், இல்ல தன்னுடைய அம்மா கிட்ட மாட்டிக்கிற அந்த காட்சியாகட்டும், இல்ல தன்னுடைய மகன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான், அவனுடைய காதலி கர்ப்பமாக இருக்கான் அப்படின்னு அதை கேட்டு இது பண்ணக்கூடிய அந்த காட்சியாகட்டும், அதே சமயம் தன்னுடைய நண்பன் கிட்ட விவரத்தை எப்படி சொல்றது, அதே சமயம் இந்த கல்யாணத்தையும் நடத்தணும், அவனையும் அனுசரிச்சு கொண்டு போய் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகளாகட்டும், ஒட்டுமொத்த படத்தையும் மோகன்லால் தன்னுடைய தோள்கள்ல ரொம்ப லகுவாக, சிரமம் இல்லாம தூக்கி சுமந்துட்டு போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். மோகன்லால் ஷோ த்ரூ அவுட் த மூவி அப்படின்னு தான் சொல்லணும். மோகன்லாலுக்கும் பிருத்திவிராஜுக்குமான உறவு அப்படிங்கிற இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபாதர் அண்ட் சன் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதனால அவர் தன்னுடைய தந்தை கிட்ட இந்த மாதிரி தன்னுடைய காதலி கர்ப்பமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அதை மோகன்லால் அதை எப்படி ஈஸியா எடுத்துக்கிறதும் ஒரு பெரிய விஷயமா தெரியல. பட் அதையே அந்த கல்யாணி அவர்கிட்ட அவரை கட்டி பிடிச்சு அவருடைய ஆதரவை, அந்த ஒரு இதை எதிர்பார்க்கிற அந்த காட்சி ரொம்ப அழகான ஒரு சீன், ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அந்த ஒரு சீன் அந்த 2 குடும்பங்களுக்குமான அந்த பிணைப்பு அது எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு தன்னுடைய தந்தையை கூட நம்ப முடியாது, ஆனா தன்னுடைய காதலனுடைய, தன்னுடைய மாமனார் மட்டும் இல்லாம தன்னுடைய அப்பாவுடைய பால்ய நண்பர், அவரை நம்புறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக அந்த குடும்பங்களுக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் எவ்வளவு வலுவானது அப்படிங்கறது அந்த ஒரு சீன்ல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. படத்துல ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இந்த படத்துல மோகன்லாலுக்கு இணையா ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்னா அது அவருடைய நண்பராக வரக்கூடிய லாலு அலெக்ஸ் தான்.
எல்லா சீன் படம் முழுக்க தன்னுடைய மிக இல்லாத நடிப்பால நிரப்பி இருக்காரு. அந்த படத்தையே நிறைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதாவது பிருத்திவிராஜ் தன்னுடைய ஆட் ஏஜென்சிக்கு கிரியேட்டிவ் டைரக்டரா வரணும் அப்படின்னு கூப்பிடுறப்ப பிருத்திவிராஜ் இன்சல்ட் பண்றப்ப அந்த சீன் ஆகட்டும், இல்ல தன்னுடைய மனைவி பிருத்திவிராஜுக்கு நம்மளுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ரியாக்ட் பண்ணக்கூடிய காட்சி ஆகட்டும், அதே சமயம் தன்னுடைய மகள் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு தகவலை தன்னுடைய மனைவி நண்பன் எல்லாருக்கும் தெரிஞ்சு யாருமே நம்ம கிட்ட சொல்லலையே அப்படின்னு அவர் தவிக்கக்கூடிய அந்த தவிப்பு, இப்படி எல்லா காட்சியிலுமே ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்திருக்காரு. கொஞ்சம் கூட மிக இல்லாம ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு. இந்த படம் லாலு லக்ஸ் இந்த படத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை சேர்த்திருக்காரு. ஒரு திருமண வயதுல இருக்கக்கூடிய மகனுடைய அம்மா கர்ப்பமாகிறதும், அந்த மகன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம காதலி கூட குடும்பம் நடத்தி அந்த கர்ப்பமானதுக்கு அந்த காதலிய கரம் பிடிக்கிறதுக்காக அந்த பெற்றவர்கள் கிட்ட வர்றதாகட்டும், இந்த ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு எவ்வளவு ஒரு நிறைய காமெடி நிறைஞ்ச ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணலாம். பட் இந்த நாட்டை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம், உறவுகள், நட்பு, காதல் இது எல்லாத்தையும் கலந்து சொல்லி இருக்கிறது தான் இந்த படத்துல ஒரு அழகான விஷயம். அது எதையுமே ரொம்ப மிக இல்லாம ரொம்ப சென்டிமெண்டா நெஞ்சை பிழியக்கூடிய காட்சிகள் இல்லாம, பட் அதே சமயம் ரொம்ப நகைச்சுவையாக இந்த உறவுகளுடைய ஸ்ட்ரென்த்தையும் அந்த பிணைப்பையும் அந்த ஆழத்தையும் சொல்லி இருக்கிறது தான் ரொம்பவே அழகான ஒரு விஷயமாக இருக்கும். நமக்கு ஒரு பிரச்சனையில் வரும்போது அந்த குடும்பம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. நம்ம ஒரு பிரச்சனை நிக்கிறப்போ அந்த குடும்பம் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்றது தான் உண்மையான உறவு, அதுதான் குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறது தான் இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆக வேண்டிய ஒரு காரணம். நீங்க ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வார்ம்த் கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அது இந்த மாதிரியான உறவுகள் நம்ம வாழ்க்கையில கிடைக்காதா, இல்ல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளை நம்மளால ஏன் இப்படி மாத்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். கண்டிப்பா அந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுடைய மனசு ரொம்ப லேசாயிடும். ஒரு லைட் ஹார்ட்டட்னஸ் கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆறுதலையும் ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ப்ரோ டாடி. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். குடும்பத்தோட ஒரு சிக்கலான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நாட்டாக இருந்தாலும் அதை கண்டிப்பா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய அளவுக்கு ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சோ எல்லாரும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த ப்ரோ டாடி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.